இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பாதி பேரோட வேலையை ஏஐ ரீப்ளேஸ் பண்ண போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? IBM நிறுவனத்தில் 7800 பேரை பணி நீக்கம் செய்ய உள்ளதாகவும் கூகுள், மெட்டா, மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் போன்ற பெரிய நிறுவனங்களில் ஏஐயின் ஆதிக்கம் அதிகரித்து விட்டதால் ஐடி, பிபிஓ துறைகளில் பணியாளர்கள் தேவை குறைவதோடு மீதமிருக்கும் பணிகளின் தன்மையும் மாறும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. நீங்க அது ஜஸ்ட் ஐடி ஜாபை மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுதான் நீங்க பண்ற பெரிய தப்பு. பிகாஸ் ஆல்ரெடி அது நிறைய டொமைன்ல என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அப்கமிங் இயர்ஸ்ல hundreds of millions of job AI ரீப்ளேஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. Yes, we're going through an AI disruption phase. உங்க எல்லாருக்குமே ரீசன்ட் டேஸ்ல இந்த ஒரு கேள்வி இருக்கும். ஏஐனா என்ன? சடனா அது எங்க இருந்து வந்தது? அதால எப்படி இவ்வளவு வேலையை பண்ண முடியுது? அண்ட் இதனால நம்ம ஜாப் போயிடுமா போயிடாதான்ட்டு. You're terminated. நான் டெர்மினேட்டரா? இந்த எல்லா கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. சோ ஃபுல்லா பாருங்க. வெல்கம் பேக் டு டெஸ்லா கிரியேஷன்ஸ். இது நான் உங்க டெஸ்லா. ஒரு பிரிட்டிஷ் மேத்தமெட்டிஷியனான ஆலன் டியூரிங் ஒரு கேள்வி கேட்கிறாரு. கேன் மிஷின் திங்க்? அதாவது மிஷினால சொந்தமா யோசிக்க முடியுமான்ட்டு. பிகாஸ் அந்த காலத்து கம்ப்யூட்டர் எல்லாமே கால்குலேட்டர் மாதிரி தான். சோ நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அதுபடி தான் ஒர்க் ஆகும். பட் தலைவன் மட்டும் டிஃபரெண்டா யோசிச்சுட்டு இருந்தாரு. அதாவது கம்ப்யூட்டர் நம்ம கிட்ட பேசாதா, நம்ம கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாதா, ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணாதான்ட்டு. தலைவன் அன்னைக்கு கேட்ட அந்த ஒரு கேள்வியால தான் இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டே உருவாச்சு. சோ அதே இருந்து தான் அந்த சாட் ஜிபிடி, கிளாடு, கூகுள் பாட் அந்த மாதிரி ஏஐ எல்லாம் உருவாச்சு. ஆனா வெதை நான் போட்டது. சாட் ஜிபிடி வரதுக்கு முன்னாடிலாம் இந்த ஏஐ இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா எஸ் இருந்துச்சு. அதுதான் இந்த கூகுள் அசிஸ்டன்ட், சிரி, அப்புறம் டெஸ்லா கார்ல யூஸ் பண்ண அந்த செல்ஃப் டிரைவிங் மெத்தட், அது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ஏஐ தான். பட் அந்த மாதிரி ஏஐ எல்லாம் குறிப்பிட்ட வேலைக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிருப்பாங்க. பட் எப்ப சாட் ஜிபிடி கேம்குள்ள வந்ததோ ஆட்டத்தை மொத்தமா மாத்திருச்சு. ஏன்னா சாட் ஜிபிடி கிட்ட நம்ம ஒரு பர்சன் கிட்ட பேசுற மாதிரியே பேசலாம். அண்ட் அது கொடுக்குற ஆன்சருமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வரா மாதிரியே இருக்கும். அண்ட் அதுகிட்ட நம்ம என்ன கேள்வி கேட்டாலுமே அதுகிட்ட இருந்து பதில் வந்துகிட்டே இருக்கும். லைக் மெடிக்கல் ஃபீல்டா இருக்கட்டும், இல்ல இன்ஜினியரிங் ஃபீல்டா இருக்கட்டும், இல்ல லா ஃபீல்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே அதுகிட்ட பதில் இருக்கும். சினிமா பேசுற, அரசியல் பேசுற, ஸ்போர்ட்ஸ் பேசுற, உலக கருத்து பேசுற, எல்லாமே எப்பறா தெரியுது சார்? எனக்கு எல்லாமே தெரியும் சார். ஏன் சார் எல்லாமே தெரிஞ்சு நான் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கு? அண்ட் அது நமக்கு ஏத்த மாதிரியே சொல்லும். சோ அதனால அது எல்லாருக்குமே பிடிச்சு போச்சு. அண்ட் அந்த மார்க்கெட்டுமே ரொம்ப க்ரோ ஆக ஆரம்பிச்சது. சோ அதுக்கப்புறம் தான் நிறைய ஏஐ மாடல் வர ஆரம்பிச்சது. லைக் இந்த கிளாடு, அப்புறம் கூகுள் ஜெமினை. சோ இந்த மாதிரி இன்னும் மாடல் வந்துகிட்டு தான் இருக்கு. ஏஐ இது எல்லாத்தையும் எங்க இருந்து கத்துக்கிச்சின்னு தெரியுமா? அது வேற யார்கிட்ட இருந்தும் கத்துக்கல, நம்ம கிட்ட இருந்து தான் கத்துக்கிச்சு. அதாவது ஒரு 26 வருஷமா இன்டர்நெட்ல நம்ம எவ்வளவு டேட்டா அப்லோட் பண்ணிருப்போம். லைக் மில்லியன்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கும், விக்கிபீடியால இருக்கிற டேட்டா, நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ், இமேஜஸ், கேப்ஷன்ஸ், ஆர்டிகல்ஸ், நிறைய எக்கச்சக்கமான டேட்டா இருக்கு தெரியுமா? அது எல்லாத்துல இருந்தா ஏஐ கத்துக்குது. அது எப்படி கத்துக்குதுன்னா அங்கதான் மிஷின் லேர்னிங்ன்ற ஒரு பார்ட் உள்ள வருது. மிஷின் லேர்னிங்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்றேன் கேட்டுங்க. இப்போ உங்ககிட்ட 10 போட்டோ காமிச்சு இந்த 10 போட்டோல இருக்கிறது எல்லாமே கேட் தான். சோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவேன். நீங்க அதோட பேட்டர்னை பாப்பீங்க. லைக் கேட்னா இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், இங்க கண் இருக்கும், இப்படி வால் இருக்கும், காது இருக்கும் அப்படின்னு இருக்கிற பேட்டர்னை நீங்க நோட் பண்ணிப்பீங்க. இப்போ another set of 10 போட்டோவை காமிச்சு இந்த போட்டோல இருக்கிறது எது கேட்னு கேட்பேன். அந்த 10 போட்டோல ஒன்னு மட்டும் தான் கேட்டா இருக்கும். சோ நீங்க அதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிடுவீங்க. பிகாஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்ன் இதில் அப்ளை பண்ணி இதுதான் கேட்னு நீங்க சொல்லுவீங்க. சோ இப்படி தான் ஒரு ஏஐ ட்ரெயின் பண்ணுவாங்க. ஏஐ எல்லாத்துல இருக்க பேட்டர்னை நோட் பண்ணி தான் அது உங்களுக்கு ரிசல்ட் தருது. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா மிஷின் லேர்னிங்னா என்னன்னு? சோ இப்படி தான் ஏஐ எல்லாம் ட்ரெயின் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம அது நம்ம கிட்ட வாங்குற ஃபீட்பேக்கை வச்சு அது ரிஃபைன் ஆயிட்டே இருக்கும். அது எப்படின்னா சில டைம் நம்ம ஃப்ரீ வெர்ஷன் ஆஃப் சாட் ஜிபிடிலாம் யூஸ் பண்ணிட்டு இருப்போம்ல, அதுக்கிட்ட நம்ம கொஸ்டின் கேட்டா அது ஒரு ஆன்சர் சொல்லும். பட் அது தப்பா இருக்கும். நம்ம சொல்லுவோம் ஏ முட்டா பையில இதுக்கான ஆன்சர் இது கிடையாது இதுதான். சோ அது உங்ககிட்ட சாரி கேட்டு அதாவது ஃபீட்பேக்கை எடுத்துக்கும். புரிஞ்சு சொன்னா 2 1 4 இப்ப சொல்லி எத்தனை 4. சோ அந்த மாதிரி அது ஃபீட்பேக்கை வாங்கி வாங்கி அப்படி ரிஃபைன் ஆயிட்டே இருந்து அதோட அக்யூரசி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இத்தனை நாளா இல்லாம ஏன் ரீசன்ட் டைம்ஸ்ல மட்டும் ஏன் இவ்வளவு பாப்புலரா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுக்கான ரீசன் கால்குலேஷன் பவர் தான். சோ ரீசன்ட் டைம்ஸ்ல நம்மளோட கால்குலேஷன் பண்ற பவர்ஸ் எல்லாமே அப்டேட் ஆயிருக்கு. which means இந்த CPU, GPUs எல்லாமே அதிகமான கால்குலேஷன், அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் கால்குலேஷன் போடுற அளவுக்கு கேப்பபிள் இருக்கு. சோ அதனால ஏஐ ட்ரெயின் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அதனால ஏஐ ரொம்ப பாப்புலரா இருக்கு. அந்த ரீசன்காக தான் இப்போ GPU பிரைஸ் எல்லாமே அதிகமா இருக்கு. ஏஐ நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும்ட்டு நிறைய பேர் சொல்லி நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் ஒரு ஆர்டிகல் எழுத சொன்னா அதால எழுத முடியும், ஒரு ஜிமெயில் டிராஃப்ட் பண்ண சொன்னா ஜிமெயில் டிராஃப்ட் பண்ணும், லைக் ஒரு வீடியோ ஜெனரேட் பண்ண சொன்னா வீடியோவும் ஜெனரேட் பண்ணும், வாய்ஸும் அதால ஜெனரேட் பண்ண முடியும், அண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஒரு கோட் எழுத முடியும், அண்ட் நிறைய விஷயம் பண்ண முடியும். ஃபியூச்சர்ல ஏஐ எல்லா செக்டர்ல யூஸ் பண்ணுவாங்க. லைக் லா செக்டர்ல யூஸ் பண்ணுவாங்க, டாக்டர்ஸ், ஈவன் போலீஸ் கூட இதை யூஸ் பண்ணுவாங்க. போலீஸ் இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா சென்னையில ஏதோ ஒரு கிரைம் நடக்குது, ஒரு கொலை நடக்குதுன்னு வச்சுப்போம். அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் போறாங்க அண்ட் அங்க இருக்கிற டீடைல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாங்க. ஃபோரன்சிக் டீம் போறாங்க, அங்க இருந்து போலீஸ்க்கு ஒரு
ரிப்போர்ட் தராங்க, அதையும் வச்சுக்கிறாங்க. அண்ட் பாடியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் கலெக்ட் பண்ணி இது மொத்தத்தையும் ஏஐ கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அது மொத்த டேட்டாவையும் அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கிரைம் வந்து இந்த டைம்குள்ள தான் நடந்திருக்கும், இத்தனை பேர் அதை பண்ணிருப்பாங்க, அவங்களோட வெயிட் இவ்வளவுதான் இருக்கும், அவங்க ஹைட் இவ்வளவு பெருசு இருப்பாங்க, அது வந்து கேதர் பண்ணி ஈவன் அதால ஒரு கிரைம் சீன் வீடியோவே ஜெனரேட் பண்ண முடியும். லைக் நினைச்சு பாருங்க, இது வரைக்கும் நம்ம ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றோம்னா நம்ம வந்து ஒரு பக்கமா தான் யோசிச்சுட்டு இருப்போம். பட் ஏஐ மல்டிபிள் ஆங்கிள்ஸ் வந்து யோசிக்கும். பிகாஸ் அதுகிட்ட நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. எப்படி சொல்றேன்னா, இது வந்து ஒரு கேஸ் மட்டும் இது அனலைஸ் பண்ணாது. இதுக்கு பிஃபோரா இருக்கிற மில்லியன்ஸ் ஆஃப் கேசஸோட டேட்டாவை அலைன் பண்ணி அதுல இருக்கிற பேட்டர்ன் இதுல மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி தான் ஒரு வீடியோவை ஜெனரேட் பண்ணி போலீஸ்க்கு கொடுக்கும். ஸோ அவங்களுக்குமே வேற ஒரு கண்ணோட்டம் தான் இந்த கேஸை பார்ப்பாங்க. ஓகே, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேஸை சீக்கிரமா முடிக்கிறதுக்கு ஏஐ ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இது டாக்டர்ஸ்க்குமே ஹெல்ப் பண்ணும். ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டை அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி ஏஐ அதை ரொம்ப சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடும். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுகிட்ட பேட்டர்ன்ஸ் இருக்கு. லைக் இந்த டாக்டருக்கு இவங்க ஒன் ஆஃப் த பேஷண்ட், பட் இந்த ஏஐக்கு மில்லியன்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸோட ரிப்போர்ட் அதுகிட்ட இருக்கும் அண்ட் அதுகிட்ட பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு இவங்களுக்கு என்ன சிண்ட்ரோம் இருக்குன்னு மேட்ச் பண்ணி ஈஸியா சொல்லிடும். ஸோ அப்கமிங் டேஸ்ல டாக்டர்ஸ்மே இந்த ஏஐ மாடல்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏஐயோட பவர் எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. ஏஐ உங்க ஜாப் ஆட்டையை போடுமான்னு கேட்டீங்கன்னா எஸ், டெஃபினெட்லி உங்க ஜாப் ஆட்டையை தான் போட போகுது. அதுவும் எந்த மாதிரி ஜாப்னு கேட்டீங்கன்னா இந்த டேட்டா என்ட்ரி அண்ட் வாய்ஸ் அண்ட் நான் வாய்ஸ் ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட் காலியாகும். ஆல்மோஸ்ட் நீங்க இதை இப்போ நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. கஸ்டமர் கேருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா அங்க வந்து ஒரு ஏஐ வாய்ஸ் தான் உங்களுக்கு பேசும். பிகாஸ் இந்த மாதிரி வேலைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ரூலை வச்சு தான் ரன் ஆகிட்டு இருக்கும். அதனால ஏஐ அதை ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ நீங்களும் ஒரு செட் ஆஃப் ரூலை வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்க பர்சனா இருந்தா கண்டிப்பா உங்க வேலையை ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடும். அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. அண்ட் சிஸ்டம்ல ஒர்க் பண்ற 80% ஆஃப் த ஜாப்ஸை ஏஐயால சீக்கிரமாவே ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதை நீங்க உங்க கண் கூடல பார்க்க தான் போறீங்க. ஏஐயால யாருக்கு அதிகமான பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா யார் ஒருத்தவங்க ஏன் எதுக்கு எப்போ இந்த மாதிரி கொஸ்டினா கேட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அவங்க எல்லாருக்குமே ஏஐ வந்து ஒரு காட் கிஃப்ட் மாதிரி, அதாவது என்ன மாதிரி பீப்புளுக்கு. பிகாஸ் நானும் ஒரு கேள்வி கேட்டேன்னு வைங்களேன், அவங்க எனக்கு அதுக்கான பதில் சொல்றாங்க. அந்த பதில் இருந்து எனக்கு இன்னொரு 10 கேள்வி வரும். ஆனா அந்த 10 கேள்விக்கான பதில் அவனுக்கே தெரியாது. பட் இதுவே ஏஐ இருந்தா நான் அதுகிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அது எனக்கு ஒரு ஆன்சர் தரும். அந்த ஆன்சர்ல இருந்து இன்னொரு 10 கொஸ்டின் அதுகிட்ட கேட்பேன், இன்னொரு 10 கொஸ்டினுக்கான ஆன்சர் அது கொடுக்கும். சோ அப்படி அந்த சைக்கிள் ரன் ஆயிட்டே இருக்கும். அண்ட் எனக்கு நிறைய விஷயத்துல என்னால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். எனக்கு நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ல ஆன்சர்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். சோ இதால கிரியேட்டிவ் பர்சன்ஸ், ரிசர்ச் பண்றவங்க, இன்ஜினியர், சயின்டிஸ்ட் அண்ட் நீங்க என்ன ஒரு புது விஷயத்தை கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்க எல்லாருக்குமே ஏஐ வந்து ஒரு காட் கிஃப்ட் மாதிரி தான். ஏஐ வந்ததுனால ரோபோட்டிக்ஸ் எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிட்ட ஹார்ட்வேர் இருக்கு, பட் அதுக்கு இன்டெலிஜென்ஸ் கொடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஏஐ இது வரைக்கும் தேவைப்படுது. ஸோ ஹார்ட்வேரையும் ஏஐயும் சேர்த்தா நம்மளுக்கு சிட்டி மாதிரி ஒரு ரோபோட் வரப்போகுது. ஸோ இது வரைக்கும் ஏஐ ஜஸ்ட் சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ஜாப்ஸ் தானே பண்ணிட்டு இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் பிசிக்கலான ஜாப்ஸுமே ரோபோட்டிக்ஸ் வழியா ஏஐ பண்ணதான் போகுது. அதுக்கெல்லாம் இன்னும் ஒரு 10 to 15 நிமிஷம் கூட ஆகலாம். இதுக்கப்புறம் ஹியூமன்ஸே தேவைப்படாதுன்னு கேட்டீங்கன்னா அயன்மேன் படத்துல இந்த ஃபிளைட் ரெஸ்கியூ சீன் பார்த்திருக்கீங்களா? அதுல அயன்மேன் ஜார்விஸ் கிட்ட கேட்பாரு, 13, sir. How many can I carry? 4, sir. பட் அயன்மேன் அதோட பேச்சை கேட்க மாட்டாரு. அவரோட மூளையை யூஸ் பண்ணி கிரியேட்டிவா அந்த மொத்த பேரையும் காப்பாத்துவாரு. நினைச்சு பாருங்க, ஜார்விஸ் தான் அந்த டைம்ல அந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற மோஸ்ட் அட்வான்ஸான ஏஐ. ஆனா அவர் அது பேச்சை கேட்காம அவர் கிரியேட்டிவ் மைண்ட் யூஸ் பண்ணி தான் மொத்த பேரையும் காப்பாத்திருப்பாரு. சோ ஏஐன்றது ஜஸ்ட் ஒரு டூல் தான், அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு தான் கொண்டு போகும். அப்கமிங் டேஸ்ல ரிப்பீட்டடா பண்ற ஒர்க் எல்லாமே ஏஐ கண்டிப்பா எடுத்துக்க தான் போகுது. யார் ஒருத்தவங்க ஏஐ வச்சு கிரியேட்டிவா யூஸ் பண்ணி ஒர்க் பண்றாங்களோ அவங்க மட்டும் தான் நெக்ஸ்ட் ரேஸ்லயே இருப்பாங்க. சோ இப்போ சொல்லுங்க, உங்க ஜாபை ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுமா பண்ணாதான்ட்டு. பல 100 ஆண்டுகள் கழிச்சு இதுதான் நம்ம சேனல்ல போட்ட ஃபர்ஸ்ட் லாங் ஃபார்மேட் வீடியோஸ். பங்காளி நம்ம டெஸ்லால ஒரு வழியா லாங் வீடியோ போட்டான்டா. சோ இது எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் எந்த டாபிக்கை பத்தி பேசணுமோ அதையுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் நான் எந்த வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு உடனே வரும். அண்டில் பை ஃப்ரம் உங்கள் டெஸ்லா.